மனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மனை நீள் சதுரமாக இருக்கிறதா சதுரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதுதான் முதல் ஆப்ஷன். அதே மாதிரி அது எந்த பக்கமும் மூளை இழுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதாவது வடகிழக்கு, தென்கிழக்கு இந்த மாதிரி 4 மூலைகளில் ஏதோ ஒரு பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இழுத்து கொண்டிருக்கக்கூடிய மனைகளை தேர்வு செய்யும் பொழுது மீதி இருக்கக்கூடிய இடத்தை நாம் விட நேரிடும். அது தேவையில்லாத பகுதியை விட்டுவிட வேண்டும். அப்படிங்கும் பொழுது அதையும் நம்ம சரியாக பார்த்து வாங்க வேண்டும். ஏன்னா நம்ம வீடு வாங்கும் பொழுது அதற்கும் அமௌண்ட் கொடுத்து விடுவோம். அதனால் அதையும் பார்த்து வாங்க வேண்டும். அதன் பிறகு இடத்தை அந்த மனை அளவு, அதாவது அந்த நீளம் அகலம் பார்த்த பிறகு மனை அருகில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன மீன்ஸ் கடை இருக்கின்றதா, இல்லை கிணறு இருக்கின்றதா, அதேமாதிரி பள்ளங்கள் இருக்கிறதா, நீர்நிலைகள் ஓடை இது போல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா மனையை ஒட்டி ஏதாவது ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு சில விஷயங்களை ஏற்படுத்தும். நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும்.